உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்களா? காலையில் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கீங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும். அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செய்யணும், அது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும். நம்மளில் முக்கால்வாசி பேர் நாள் நைட்டே அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிப்பீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் 3 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபிக்கு நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு கேரட், ஒரு சுகினி அப்படிங்கிறது குக்கும்பர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குக்கும்பர் வந்து நம்ம ராவா மட்டும்தான் சாப்பிடுவோம், ஆனால் அந்த சுகினி வந்து குக் பண்ணியும் சாப்பிட்லாம், ராவாவும் சாப்பிட்லாம். அது கூட ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம்னா இந்த வெங்காயம் ஃபுல்லாக போட மாட்டேன், எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் போடுவேன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் மாற்றி கூட சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸை கட் பண்ணுறது மட்டும்தான் இதில் நமக்கு வேலை. இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து பண்ணி முடிச்சிடலாம். இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நாள் நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலை பச்சையாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை அவிச்சதுக்கப்புறமும் சேர்த்துக்கலாம். இதில் கருப்பு கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இங்கே வெள்ளை கொண்டக்கடலை மட்டும்தான் கிடைக்கும், அதனால நான் இதை சேர்த்துருக்கேன். இது கூட உங்களுக்கு வேறு என்ன பயிர்கள் எல்லாம் சேர்க்கணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான சாலட் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த சாலட் பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதை நான் யோசிக்கவே இல்லை, இப்போ பார்க்கும்போது தான் அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. சரி வாங்க நம்ம செகண்ட் ரெசிபி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2 முட்டை, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஆனால் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். அது கூட 4 பிரெட் ஸ்லைசஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிறோம். அது கூட சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் ஆனியனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு பண்ணாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போது அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கணும். அதில் இந்த எக் மிக்சரை ஊற்றிக்கிறோம். அந்த தோசைக்கல்ல முட்டையை மிக்ஸ் பண்ணதை ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதுலேயே 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். அந்த டிப் பண்ண ப்ரெட் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னும் 2 ஸ்லைஸ் எடுத்து அதையும் 2 பக்கமும் இதே மாதிரி செஞ்சுட்டு அது மேலேயே இந்த மாதிரி வச்சுக்கணும். மிச்சம் இருந்த முட்டையையும் அது மேலேயே ஊற்றிக்கிறோம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இதை அப்படியே திருப்பி போட்டு அந்த எக்கோட எட்ஜஸ்லாம் இருக்குல்ல அதை எல்லாத்தையும் இந்த ப்ரெட்டு சைஸுக்கே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறோம். அது மேலே சீஸை இந்த மாதிரி வச்சுக்கணும். அந்த சீஸுக்கு மேலே ஏற்கனவே நம்ம ப்ரெட்டை வந்து இந்த எக்கில் டிப் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் எடுத்து வைக்கிறோம். இப்போது இந்த ப்ரெட்டை திருப்பி போட்டு இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். திரும்பவும் இதை அந்த பக்கமாக திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டர் அப்ளை பண்ணுறோம் அந்த சைடும். இப்போ 2 பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம தோசைக்கல்லில் இருந்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் சீஸி பிரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்மளும் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். இது நம்மளோட 3rd அண்ட் ஃபைனல் ரெசிபி. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பருப்பு இல்லாத ஒரு அதிரடி சாம்பார். நம்மளோட அவசர காலங்களில் கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து நமக்கு கை கொடுக்கும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஏன்னா பச்சை மிளகாய் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3 பீஸ் எடுத்திருக்கேன். எங்களுக்கு இங்கே பச்சை மிளகாய் இந்த சைஸில் தான் கிடைக்கும். பச்சை மிளகாயில் நிறையா வெரைட்டி இருக்கும், ஆனால் எதுலேயுமே காரம் இருக்காது, இதில் மட்டும்தான் காரம் இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குக்கர் வச்சு அதில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு
அது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கூட மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கிறேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அதை ஒரு பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இது கூட ஒரு கப்பில் 2 ஸ்பூன் கொண்டக்கடலை மாவு எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊர்லனா பொட்டுக்கடலை மாவோ இல்லை கடலை மாவோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அது ரெண்டுமே கிடைக்காது. எங்களுக்கு கொண்டக்கடலை மாவு தான் கிடைக்கும். அதனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட பருப்பு இல்லாத அதிரடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வேணும்னா நம்ம எப்போவும் சாம்பார் தாளிக்கிற மாதிரி நீங்கள் தாளிச்சுக்கலாம், இல்லை தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் இதை தாளிக்கலை, அப்படியே தான் சாப்பிட போகிறோம். இந்த சாம்பார் கூட தோசை, இட்லி ரெண்டுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தோசை தான் ஊற்றிருக்கேன். இப்போது 10 நிமிஷத்தில் நம்மளோட 3 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த 3 ரெசிபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாலட், ஸ்பெஷல் சீஸி பிரெட் ஆம்லேட், தோசையும் பருப்பில்லாத அதிரடி சாம்பாரும். இந்த 3 ரெசிப்பியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தோசைக்கு அந்த சாம்பாரை தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க. நல்லா ஊற வச்சு சாப்பிட்டாதான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டெய்லி இட்லி தோசையாக செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடாக இருக்கும். இங்கே செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில், அதாவது இந்த வாரத்தில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரிலாக்ஸ்டாக உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 3 ரெசிப்பியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே எங்களுக்கு உளுந்து கிடைக்காது. இப்போ நம்ம ஊராக இருந்தால் நம்ம டெய்லியும் இட்லி தோசை மாற்றி மாற்றி இதே தான் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மாவை ஆட்டி ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அதனால் அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாவு இல்லைன்னா நம்மளுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பமே வந்துடும். ஆனால் இங்கே நம்ம ஊர் மாதிரி உளுந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. சுத்தமாகவே கிடைக்காது, ஃப்ரீக்வெண்ட்டான்னு இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அதுவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம ஊரை விட ஒரு 10-15 மடங்கு விலை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஊருக்கு போகும்போது திங்ஸ் எடுத்துகிட்டு வருவோம்ல, அதில் எடுத்துகிட்டு வர உளுந்தை தான் பொக்கிஷமாக வச்சு இங்கே யூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கேருந்து ஊருக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வரும்போது சில சமயம் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்த புதுசில் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் போக போக இது எல்லாத்தையுமே பழகிக்கிட்டோம். அதான் எல்லாமே கிடச்சிட்டு இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். ஒன்று இல்லை அப்படிங்கிறப்ப தான் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.